வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம். சமீப காலமா மக்கள் முருகர் கோயில சுத்தி சுத்தி வராங்க. எங்க பார்த்தாலும் கூட்டம். முருகர் பக்தி, முருகர் பாடல்கள், வேல்மாறல், முருகர் துணை, வெற்றிவேல் முருகா அப்படின்ற கோஷங்களே எங்க பாரு கேட்டுன்னு இருக்கு. இதுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது காரணம் இருக்கா? அப்படி வழிபடுற மக்கள் எல்லாருமே முருகருடைய அருள் பெற்று சந்தோஷமா இருக்காங்களா? அதை பத்தி சொல்லுங்க ஐயா. வணக்கம். குன்று இருக்கமிடெல்லாம் குமரன் இருப்பான். ஆமா, உண்மை. அப்போ மலை மேல் இருக்கக்கூடிய முருகருக்கு ஒரு பவர் இருக்கு. அது என்ன பவர்னா, ஜோதிட ரீதியா செவ்வாய் என்ற கிரகத்தினுடைய பவர். ஆட்சி செய்யறாங்க. ஆமா. வான்கோள்கள் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், குரு என்று 9 நவகிரகங்கள் இருக்கு இல்லையா? இது 7 கிரகங்கள், 2 சாயா கிரகங்கள், ராகு கேது. ஓகேவா? இதில் பிரதானமானவர் செவ்வாய். செவ்வாய் என்னன்னா இரத்தக்காரகன். செவ்வாய் நிலம், பூமி சம்பந்தப்பட்டவன். இப்போ நிலம், பூமி ஒவ்வொருத்தருக்கும் சொந்த வீடு வேணும், ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், எல்லாருக்குமே ஆசைதான். உண்மை. மண்ணில் பிறந்த மனிதர் அனைவருக்குமே இடம் வாங்கணும் ஆசைதான். அப்ப இந்த இடத்துக்கு உண்டான காரகன் யாரு? செவ்வாய் பகவான். மங்களக்காரகன் சொல்றாங்க. மங்களக்காரகன், நல்லது செய்யறவர். மங்களக்காரகன், மாங்கல்யக்காரகன் சொல்லலாம். மாங்கல்யத்துக்கு அவர் தான் தேவை. அதாவது ஒரு பெண்களுக்கு செவ்வாய் தேவை, ஒரு ஆண்களுக்கு சுக்கிரன் தேவை. ஆண் என்றால் செவ்வாய், பெண் என்றால் சுக்கிரன். அப்ப ஒரு பெண்ணுக்கு யார் தேவை? ஆண் தேவை. செவ்வாய். செவ்வாயினுடைய காரகத்துவம் தேவை. அப்ப செவ்வாயினுடைய காரகத்துவம் நல்லா ஒரு பெண்ணுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு அருமையான கணவர் வருவார். செவ்வாயினுடைய காரகத்துவம் ஒரு பெண்ணுக்கு சரியாக இல்லை என்றால் அவர்கள் திருமண தடைகள் வந்துகிட்டு இருக்கும். அப்ப அந்த செவ்வாயினுடைய காரகத்துவத்தை இவங்க இன்க்ரீஸ் பண்ணணும், கூட்டணும்னு சொல்லிட்டு தான் அந்த முருகர் கோயிலுக்கு அனுப்புறோம். அப்ப முருகர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் இன்க்ரீஸ் ஆகுது, பரிபூர்ணமா கிடைக்குது. இன்க்ரீஸ் ஆன உடனே அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச உடனே அவங்களுக்கு ஒரு வரம் கிடைக்குது, திருமணம் ஆகும். பொதுவா எல்லாரும் கல்யாணம் ஆகுதுன்னா முருகர் கோயில போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்க்கணும். ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் அவங்களுக்கு செவ்வாய் எப்படி இருக்கு, அது ஒரு பேட்டர்ன், அதுல பார்த்துட்டு சொல்லி விட்டுருவோம். அதே செவ்வாய் அந்த பொண்ணுக்கு நல்லாவே இருக்கும், ஆனா குரு நெகட்டிவா இருக்கும், புத்திரக்காரகன் சொல்லுவாங்க. அப்ப புத்திரக்காரகன் குரு என்னும் பொழுது ஒரு கல்யாணமானதானே உங்களுக்கு குழந்தை பிறக்கும். கண்டிப்பா. அப்போ குழந்தை பிறக்கிறதுக்கே கல்யாணம் ஆகாமன்னா, குழந்தை பிறப்பதற்கே அந்த பெண்மணிக்கு திருமணம் செய்யாம வச்சா என்ன அப்படின்னு இயற்கை என்ன பண்ணுமா, குரு கெட்டு போனதுனால குழந்தை பாக்கியம் கொடுக்க கூடாதுன்றதுனால திருமணம் நடக்காது, தள்ளி போ. அப்படியும் சில பேருக்கு திருமணம் நடந்து குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல, இருக்கு. அது ஏன்னா அந்த பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்க போய் எண்ணத்தை போடுறாங்க, வழிபாடு பண்றாங்க, சிறுவாபுரிக்கு போறாங்க, திருத்தணிக்கு போறாங்க, ஆறுபடை வீடுக்கு போறாங்க, எனக்கு முருகர் கிட்ட போறாங்க, என் பொண்ணுக்கு பையன் ஓடன்றாங்க, பையன் புட்டுறாரு முருகர், கல்யாணம் ஆயிடுது. எப்படி கல்யாணம் ஆயிடும்? குரு தடங்கல் பண்ணாரு, இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்க கூடாது, ஆமா, தடங்கல் பண்றாரு, அது கல்யாணம் ஆகாமலே பண்ணிருக்காரு. அவர் பாயிண்ட்ல அவர் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்க, பெற்றவர்கள் குழந்தையை கொண்டு போயிட்டு முருகர் கிட்ட போயிட்டு முருகருடைய பவரை ஏற்றி கல்யாணம் பண்ணிடுறாங்க, திருமணம் ஆயிடும். முடிஞ்சுதா? இப்பதான் அவர் பண்றாரு. யாரு? குருவே தன் பெயரோட ஏத்துக்கிறாரு. நீ கல்யாணம் கூட பண்ணு, நான் குழந்தை குத்துருவனா அப்படின்னு பண்ணுவாரு. அதனால நீ நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்காங்க. இப்ப மறுபடியும் என்ன பண்றாங்க, அந்த குருவனுடைய காரகத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இப்ப குரு கிட்ட போனோம், அவருக்கு உண்டான கோயில்ல போனோம். அப்படி போய் பண்ணி ஏதாவது செஞ்சு குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன வருதா, தடை தடங்கள் இதெல்லாம் வருதா, இதெல்லாம் கர்மா. அப்ப அந்த கர்மாவை நிவர்த்தி செய்தால்தான் நம்மளுக்கு அந்த குழந்தை பாக்கியன்ற யோகம் வரும். அதுதான் சமீப காலம் கூட நான் அந்த கர்ம யோக நிவர்த்தி கூட வச்சிருக்கேன், கர்ம நிவர்த்தி யோகம் வச்சிருக்கேன். அதுல இந்த மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் தம்பதியினர் கலந்துக்கணும். தம்பதியா? இப்ப முருகா நீங்க கேட்டீங்க செவ்வாய் ஏன் இவ்வளவு பவரா இருக்கு இன்னைக்குன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகாத பிரச்சனைகள் இருக்கு. ஆமா, உண்மை. ஓகேவா? அப்போ ஒரு தாய் குளம் போறாங்க, முருகர்கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க, கல்யாணம் ஆயிடுது. என்ன சொல்றாங்க, என் பொண்ணுக்கு நான் போனேன், திருத்தணிக்கு போனேன், பழமுதி சோலைக்கு போனேன்,
ஆமா. வேல்மாறல் வீட்டுல கேட்டேன். ஓகேவா? இப்ப இது சொல்லும்போது மத்தவங்களுக்கு என்ன வருது? முருகர் கிட்ட போயிடும். அதனால இது வந்து முருகர் என்பது ஒரு வேல் என்பது பிரபஞ்ச சக்தியை இழுக்கக்கூடிய ஒரு வேல். சக்தி. வேலுக்கு அந்த ஆற்றல் உண்டு. ம். அதாவது நம்ம பெரிய பெரிய பில்டிங்ல, கோயில்கள்ல இடி தாங்கின்னு ஒண்ணு வைக்கிறோமா? ஆமா. இடி தாங்கின்னு ஒரு கம்பி தானே நீட்டா வைக்கிறோம். பூமிக்கு வைக்கிறோம் இல்லையா? சின்ன கம்பி. ஆமா. வைக்கிறோம். எங்கேயோ இடிக்கிற இடி அது இழுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கா இல்லையா? ஆமா. பூமியில விட்டுடும். எங்கேயோ இடிக்கிற இடிய அது இழுத்து ரிசீவ் பண்ணி பூமிக்குள்ள விட்டுரும். அந்த கம்பிக்கு அது சக்தி இருக்கா இல்லையா? ஆமா, உண்மை. பிரபஞ்ச ஆற்றலை இழுக்கக்கூடிய சக்தி முருகர் இடத்தில் இருக்கக்கூடிய வேலுகிட்ட இருக்கு. அப்ப பிரபஞ்ச சக்தி இழுத்து கொண்டு இருக்கிற அந்த வேலு முருகரும் அருள்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு. அப்ப நம்ம வந்து அங்க தரிசனம் பண்ணும்போது அந்த வேலுடைய கதிர்வீச்சு இழுத்து கொடுக்கிற கதிர்வீச்சு, முருகருடைய ஆற்றல் அருள், இது எல்லாத்தையும் வாங்குறாங்க பக்தர்கள். வாங்கும் பொழுது அரோகரா முருகா அந்த கடம்பா கதிர்வேலா அப்படின்னு வேண்டுறாங்க. வேண்டும் பொழுது அவங்களுக்கு சாத்தியமாவது, நினைப்பது நடக்கிறது. இது முருகர் யுகம்ன்றாங்க. உண்மையா? அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இது வந்து 6ஆம் அறிவு வந்து ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த 6ஆம் அறிவு. அதாவது மனிதனுடைய 6ஆம் ஞான தத்துவத்துல ஞானிகள், மகான்கள், யோகிகள் என்ன அவங்க பேட்டர்ன் அப்படின்னா, சுத்த வெளியாக சூனியமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம் கும் இருட்டாக இருக்கக்கூடிய சூனியமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த லேயராக இயங்கிக் கொண்டிருக்கிற கோள்கள், நவக்கோள்கள் மாதிரி பல சூரிய குடும்பங்கள் இருக்கு. இதெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி. சிவன் என்று சிவனே கிடக்குது. அதுக்கு அர்த்தாற்போல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரபஞ்ச இயக்கமும் இயங்கிக் கொண்டிருக்குது இல்லையா? அது பேர் சக்தி. அதுக்கு பிற்பாடு பஞ்சபூதங்கள், நீர், நிலம், நெருப்பு, காற்று, விண், பஞ்சபூதங்கள் 5 விநாயகர் தத்துவம். அந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரும் நிலமும் சேர்ந்து ஓர் அறிவு அமீபா முதல் கொண்டு 6 அறிவு மனிதன் வரைக்கும் வந்திருக்கும் இல்லையா? ஆமா. இதுதான் முருகர் தத்துவம். அப்போ சிவனுக்கும் சக்திக்கும் பிறந்தது விநாயகர், பஞ்சபூதம். சிவனுக்கும் சக்திக்கும் பிறந்த 2வது குழந்தை முருகர். இது ஞானிகள் மகான்களுடைய கூட்டு. ஐயா, அந்த சிறுவாபுரியில கல் அடிக்கிட்டு வராங்க, வீடு கட்டக்கூடிய யோகம் வரும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நடக்குது. கண்டிப்பா நடக்குது. மூட நம்பிக்கையா செய்யக்கூடாது, பக்தியா செய்யணும். உண்மையா? ஓகே, உண்மையா செய்யணும். யாருக்காவது வீடு கட்டணும்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, வீடு கட்டணும்னு எண்ணம் மட்டும் இருக்கட்டும். பணம் தேவையில்ல, இடம் தேவையில்ல, என்கிட்ட வர சொல்லுங்க. அவங்களோட ஜாதகத்தை பேட்டர்ன் விட்டு பாக்குறேன். சரி. அவங்கள ஒரு விஷயத்த செய்ய சொல்றேன். அவங்க வந்து நான் சொன்ன குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள வீடு கட்டி கொடுப்பாங்க. சிறுவாபுரி கோயிலுக்கு அந்த பவர் இருக்கு. சிறுவாபுரி மலை மேல் உள்ள முருகர்கள் அனைவருக்கும் அந்த பவர் உண்டு. ஓகேவா? செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பவர் அவங்க கிட்ட இருக்கு. முருகருக்கு. ராகு கேது தோஷத்தை கூட நிவர்த்தி செய்வாங்க. அவர் முருகர்கிட்ட இருக்கு. அதனால அற்புதமான கலியுக கடவுளாக முருகப்பெருமான் இன்னைக்கு மக்களுக்கு அருள்வளித்துக் கொண்டிருக்கிறார். அதுல அவருடைய பாடல்கள் தான் இப்ப அதிகமா கேட்கறாங்க. ஆமா, வேல்மாறல் கேட்கறவங்களுக்கு நிறைய பேர் அந்த பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. வேல்மாறல் கேளுங்க, கந்த சஷ்டி கவசம் கேளுங்க. நம்ம அம்மா மங்கையர்கரசி அம்மா கூட நிறைய புகழ் பாடுறாங்க, முருகர் புகழ் நிறைய சொல்றாங்க. அது மாதிரி நிறைய தத்துவங்கள் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இளைஞர்கள், இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இறை பக்தி இல்லாம இருக்காங்க. இப்போ ஆமா, ஆனா அதிகமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. பெரியவங்க தான் இருக்காங்க. இந்த 10 ஆண்டு காலமாக யங்ஸ்டர்ஸ் வந்து இறை பக்தியே இல்லாம இருக்காங்க. ஏன்னா என்கிட்ட நிறைய பேரண்ட் வந்து சொல்றாங்க, அவங்க பையனை வந்து அவங்க கோயிலுக்கே போக மாட்டாங்க. கோயில் தான் என்ன, சாமி என்னன்னு கேக்குறாங்க. இப்படி சொல்றாங்க. ஐயா, ஒரு மனிதனுக்கு இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் ஆன்மீக சிந்தனை அதிகமா வரும் அப்படின்றது ஏதாவது இருக்கா? அப்படி கிடையாது. அதாவது கலியுகம் சொல்லுவாங்க. இது கலியுகம். ஆமா, கலியுகத்துல நல்லதுக்கு நல்ல காலம் இல்லை, கெட்டது நிறைய காலம் இருக்கு. அப்ப நல்ல விஷயம், ஒரு முருகரை வந்து நம்ம பக்தியா வழிபாடு பண்றோம், நம்ம சொன்னா கூட பண்றோம் நம்ம அதை வந்து என்ஜாய் பண்ணிருக்கோம். முருகருடைய அருள் நம்ம என்ஜாய் பண்ணிருக்கோம். உண்மை. இதை நம்ம சொல்றோம் இல்லையா பிள்ளைங்கிட்ட, அவங்க ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அது ஏத்துக்க வைக்காம இருக்கிறது என்ன காரணம்? கர்மா. கர்மா இல்ல, பிரபஞ்சத்தோடைய இயக்க காரணம், கலியுக காரணம். கலியுகத்தில் நல்லதை ஏத்துக்க கூடாது அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி மாணவர்கள், இளைஞர்கள் கோவிலுக்கே போக மாட்டேன், எனக்கு கோயில்னா என்ன, அது என்ன இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என் கிளாஸ்க்கு வந்து உட்கார சொல்லுங்க. அவங்க என்ன ரீசனா கேட்கறாங்களோ அதுக்கு சயின்டிபிக்கா ரீசன் கொடுக்குறேன்.
அவங்க அதுக்கப்புறம் கோயிலுக்குலாம் போவாங்க. இது உண்மை. ஓகேவா? இது ஒரு நல்ல பதிவு தான் ஐயா. ஆமா. ம். இளைஞர்கள் நெறைய பேர் நான் பெத்தவங்ககிட்ட சொல்லுவேன் பேரண்ட் கிட்ட, அம்மா அவர் வந்து இந்த கோயில் அனுப்புமான்னா, அவங்க போவே மாட்டாங்க கோயிலுக்கு. ம். வாடா 2 பேரும் கோயிலுக்கு போறோம்னா, எடுத்து வந்து கோயில் வாசல் விட்டா வெளியே நிப்பான். உள்ளே வரமாட்டான். நீ போயிட்டு வா போ. நீ போய் சாமி கும்பிட்டு வா அப்படின்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பிள்ளைகள் என்ன பண்றது? அவங்களுக்கு அந்த தத்துவம் தெரியல. அந்த விஷயம் தெரியல. அங்க இருக்க தெய்வீக சக்திய பத்தி அவங்களுக்கு அந்த புகுத்துதல் இல்ல. அதான். ஏன்னா, ம். முன்றைய காலகட்டங்கள்ல ஒரு பள்ளிக்கூடம் போவோம். மாலை நேரங்கள்ல கோயில்களுக்கு போவோம். ஆமா. அப்படி பழக்கமாயிடுச்சு. நம்ம ஜெனரேஷன். இப்போ எல்லாருமே. இருக்கிற ஜெனரேஷன் என்னடான்னா, காலையில இருந்து நைட் வரைக்கும் படிக்கிறது. ஸ்டடிய பத்தியே ஃபோக்கஸ் பண்றது. அடுத்து அவங்க ஃபியூச்சர பத்தி ஃபோக்கஸ் பண்றது. இப்படியே போயிட்டனால இறை பக்தியே அவங்களுக்கு இல்ல. இதுல குறைஞ்சிருச்சு. பெரியவங்க என்ன பண்றாங்கன்னா, பையன் படிக்கிறான், குழந்தை வந்து ஸ்டடி பண்றான். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அவனுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வருவோம். அவனுக்காக நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். பெரியவங்க போறாங்க, வராங்க. ஆமா. அப்ப இவர வந்து விட்டுறாங்க. ஆனா இவங்களையும் கூட கூப்பிட்டுன்னு போனோம். கண்டிப்பா. கூட்டிட்டு போனோம். அந்த கூட்டிட்டு போற டைம் இல்லையே. எதுக்கு எடுத்தாலும் டைம் இல்ல தான் சொல்றாங்க இப்போ. இந்த வகுப்புக்கு வர சொன்னா டைம் இல்லன்றாங்க. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.